ஹாய், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கோல்ட் ரிங் தரது. ஆனால் அந்த ஸ்கீமை பற்றின ஒரு பிரேக் டவுன் தான் இது. பட் நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் சயின்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தால் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீடியோவோ இல்லை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வீடியோவோ போடுறானே நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக அந்த ஸ்கீமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாயிண்ட் இருந்தது. அதனால் ஜாய் ஆலுகாஸ்ன்ற ஜுவல்லரி தான் வந்து அதை எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட டெண்டர் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டுடைய விலைக்கு கவர்மெண்ட் பே பண்ணிட்டோம். பட் அது இல்லாமல் செய்கூலி சேதாரம்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த செய்கூலி சேதாரத்தை நாங்கள் ஒரு பைசால பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கோட் பண்ணி டெண்டரையும் எடுத்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு டாபிக் வந்து பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. எப்படி அவங்களால தர முடியும்? அவங்களுக்கு வேறு எதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? இது உண்மையிலே பாசிபிளா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி தான். ஸோ டெக்னிக்கலாக அந்த செய்கூலின்னு சொல்கிற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் சேதாரம் சொல்லக்கூடிய அந்த வேஸ்டேஜும் சயின்டிஃபிக்காக மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வைஸ் வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் டவுன் தான் நான் இந்த வீடியோ தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கீமை பற்றின எக்ஸ்பிளைன் வீடியோவோ கிடையாது. அவங்க கோட் பண்ணுற அந்த 1 பைசால உண்மையிலே அந்த செய்கூலி சேதாரம் சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அண்ட் வேஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக மேனுஃபேக்சரிங் வைஸ் கொண்டு வர முடியுமா இல்லையா, அதோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்னன்ற பிரேக் டவுன் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. முதல்ல அந்த 1 பைசா செய்கூலி சேதாரம் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் வந்து 4,41,667 ரிங்கு வாங்குற பிளான் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரிங்கு மொத்தத்தையும் ஒரே ஷாட்டில் அவங்க வாங்க பிளான் இல்லை. இப்போதைக்கு கரண்ட்டாக அவங்க வந்து இது 4 பிரித்து வாங்க பிளானில் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ஆர்டர் என்னென்னா, முதல்ல 1,28,499 ரிங்கு வாங்கணுன்றதுக்காக தான் அவங்க இப்போ ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மேலே வரப்போகிற ஆர்டர்ஸில் இன்னும் அவங்க பிளான் பண்ணல. ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 3-4 மாதம் கழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இன்னும் அது யாருக்கு போக போகுது அந்த மாதிரிலாம் இன்னும் நமக்கு எந்த ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. பட் இப்போதைக்கு இந்த 1,28,499 ரிங்குக்கான பர்ச்சேஸ் ஆர்டர், அதாவது வாங்குறதுக்கான ஆர்டரை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருச்சு. யாருக்குன்னா ஜாய் ஆலுகாஸ்க்கு ரிலீஸ் பண்ணிருக்கு. ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லருக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணல, இது கூட சேர்ந்து கல்யாண் ஜுவல்லர்ஸும் வந்துட்டு நாங்களும் அந்த 1 பைசா செய்கூலி சேதாரத்தில் பண்ணித்தரோம் சொல்லி ஜாய் ஆலுகாஸ் கோட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அவங்க வந்து ஒரு ரீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 1,28,000 ரிங்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. 70% வந்து ஜாய் ஆலுகாஸும் 30% கல்யாண் ஜுவல்லர்ஸும் சப்ளை பண்ணுற மாதிரி அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்படிப்படி பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ் வந்து 89,949 ரிங்கும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 38,550 ரிங்கும் வந்து சப்ளை பண்ணணும். இதான் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க பர்ச்சேஸ் ஆர்டர். இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னைக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 ஆகஸ்ட்டோ 21 ஆகஸ்ட்டோ, நம்மளுக்கு எக்ஸாக்டான டேட் வெளியே பப்ளிக்கு சொல்லல. பட் இந்த டேட்டில் அவங்க அந்த ஆர்டரை எடுக்கும் போது என்ன ரேட் இருந்துச்சோ கோல்டு 1 கிராம் ரேட்டும் அந்த ரேட்டில் தான் வந்து இந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கோல்டு ரேட்டை வந்து ஜாய் ஆலுகாஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கும். அன்றைக்கி ரேட்டில் அந்த 20 ஆகஸ்ட்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு, நம்மளுக்கு ஆக்சுவல் டேட் தெரியாது, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 20 ஆகஸ்ட் தான் வந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ஜாய் ஆலுகாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அன்றைக்கி டேட்டில் அந்த கோல்டு ரேட் என்னவோ 1 கிராம் ரேட் என்னவோ அந்த ரேட் வந்து கவர்மெண்ட் வந்து ஜாய் ஆலுகாஸுக்கு பே பண்ணுறோம். அந்த கோல்டு ரேட் இல்லாமல் ஒரு விஷயம் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இப்போ கூட வாங்க போகும்போது செய்கூலி சேதாரம் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்களா, அதுதான் வந்துட்டு ஜாய் ஆலுகாஸ் 1 பைசால பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து காம்படிட்டிங் கம்பெனிங்க மற்ற ஜிஆர்டிலாம் வந்து 300, 400, மற்ற சில ஜுவல்லர்ஸ்லாம் அந்த ரேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 300, 400 ஒரு ரிங்குக்கு கோட் பண்ணதான் இவங்க ஒரு ரிங்குக்கு 1 பைசால பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த 1 பைசான்னு சொல்கிறதுல முதல்ல என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங், அதாவது செய்யக்கூலி, அந்த ரிங்கை வந்து செய்யறதுக்கு மோல்டு பண்ணி செய்யறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த காஸ்ட்டு. 2வது, அது மாதிரி செய்யும் போது அதில் வேஸ்டேஜ் நடக்கும். ஓகேங்களா? எதனா கொஞ்சோண்டுனாச்சும் வேஸ்டேஜ் ஆகும், அந்த கோல்டு வேஸ்டேஜோடைய காஸ்ட்டு. ப்ளஸ் இதை வந்து ஹால்மார்க் பண்ணுறாங்க, 916 ஹால்மார்க் பண்ணுறாங்க, அந்த ஹால்மார்க் பண்ணுறதுக்கான அந்த சர்வீஸ் காஸ்ட்டு, அப்புறம் பேக்கேஜிங் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட். இந்த 5 விஷயத்தை சேர்த்து அந்த 1 பைசால அவங்க பண்ணுறாங்க. ஒரு ரிங்குக்கு 1 பைசால பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்ப போகிற அந்த 89,000 ரிங்குக்கும் சேர்த்து அவங்க வாங்க போகிற அமௌண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து 890 அவ்வளோதான். அதான். ஸோ இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. பட் இன்றைக்கி இருக்க மாடர்ன் டெக்னாலஜி வச்சு நம்ம இந்த எல்லா காஸ்ட்டையும் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் எடுத்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரிசிஷன் மிஷின்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஸ்மால் பேட்சில் பண்ணும்போது அதுக்கு ஆகிற செய்யக்கூலி, அதை மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம மாஸ் மேனுஃபேக்சரிங் லாட்டாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 10 மடங்கு குறையும். நம்ம லாட்டாக ஆயிரக்கணக்கான ரிங்கு செய்யும் போது 10 மடங்கு குறைக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இல்லை 40 ரூபான்ற ரேட்லேயே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அவங்க என்னதான் ரொம்ப மாஸ் மேனுஃபேக்சரிங் ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணால் கூட ஒரு ரிங்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 ரூபா 50 ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அந்த மோல்ட் பண்ணுற மிஷின்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் இருக்கும், அந்த மிஷினை ரன் பண்ணும்போது வியர் அண்ட் டியர் இருக்கும், தேய்மானம் இருக்கும் அந்த மிஷினுக்கு. ஸோ அதில் டூல் என்ன மாற்ற வேண்டியது இருக்கும், சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ணுற அந்த மேன் பவருக்கு நம்ம சம்பளம் தர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் நெக்லெக்டே பண்ண முடியாது. ஸோ ஒரு ரிங்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணாலும் கண்டிப்பாக சார்ஜஸ் ஆகிடும். 2வது, வேஸ்டேஜ். ஸோ இன்றைக்கி வந்து ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் இருக்கிறதுனால வேஸ்டேஜே இல்லாத அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஆனால் வேஸ்டேஜ் 0 ஆக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது.
0.1% கண்டிப்பாக வேஸ்டேஜ் இருக்கும் ஓகேங்களா, எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணால் கூட. ஆனால் இந்த 0.1 வேஸ்டேஜுமே ரீயூஸ் பண்ண முடியும் நம்மளால் ஓகேங்களா. ஸோ இந்த வேஸ்டேஜை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ரீயூசபிள் வேஸ்டேஜ், இன்னொன்று வந்து நான் ரீயூசபிள் வேஸ்டேஜ்னு 2 இருக்குது. இந்த ரீயூசபிள் வேஸ்டேஜ் 50%, நான் ரீயூசபிள் வேஸ்டேஜ் 50% வச்சா கூட 0.05% வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணுற கோல்டில் வேஸ்டேஜ் கண்டிப்பாக யூஸே பண்ண முடியாமல் போயிடும். அப்படி பார்த்தா கூட அதுவே ஒரு சில லட்சங்கள் ஆகும். ஏன்னா இந்த 89,000 ரிங்கி அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 89 கிலோ ஆஃப் கோல்டு தேவை ஓகேங்களா. 89 கிலோ கோல்டில் 0.05% நீங்கள் எடுத்தால் கூட அதுவே வந்து ஒரு 40 கிராம் இல்லை 35 கிராம் கிட்ட வந்துடும். அந்த 35 கிராமுக்கு நீங்கள் இன்றைக்கி ரேட்டு போட்டு பார்த்தா கூட ஒரு சில லட்சங்கள் வந்துடும், ஒரு 4 to 5 lakhs கிட்ட வந்துடும். அடுத்து ஹால்மார்க்லையும் எடுத்திங்கன்னா அந்த ஹால்மார்க் செக் பண்ணுறதுக்கு மிஷினு, அதை செக் பண்ணுற பர்சன், அந்த குவாலிட்டி செக் பண்ணுற பர்சனுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட் நம்மளால் கன்ஃபார்ம் 0 ஆக்க முடியாது, அந்த காஸ்ட் இருக்கும். அடுத்து பேக்கேஜிங், ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட ரேட்டு ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா இருக்கும். அதை பேக் பண்ணி தரத்துக்கு இன்னும் ஒரு 10 ரூபா, ஒரு 25 ரூபா கண்டிப்பாக பேக்கேஜிங் ஆகிடும். டிரான்ஸ்போர்ட் வந்து 89 ரிங்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு பெரிய வண்டியில் போட்டு அனுப்புகிறாங்கன்னா ஒரு ரிங்குக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஆகாது, மேபி ஒரு 50 பைசா, 1 ரூபா, அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட்னு வச்சுக்கோம், ஒரு ரூபா வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா கூட இது எல்லாத்தையும் சேர்த்தாலும் ஒரு 100லேருந்து 200 ருபீஸ் கண்டிப்பாக அந்த செய்கூலி அண்ட் சேதாரம்னு சொல்லக்கூடிய அந்த அடிஷனல் காஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. 1 பைசான்றது நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ நம்ம இருக்குல்லே ரொம்ப பெஸ்ட் எஃபிஷியன்சி எடுத்துப்போமே, அதாவது ஒரு ரிங்குக்கு 100 ரூபா ஆகுது இந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் வச்சுப்போமே. அப்படி பார்த்தா கூட 89,000 ரிங்குக்கு அவங்களுக்கு 89 லட்ச ரூபா செலவு நடக்கும் கண்டிப்பாக. அப்போது ஜாய் ஆலுகாஸ் இதில் லாஸுக்கு தான் பண்ணுறாங்களா? கிடையாது. அங்கே சில விஷயங்கள் நடுவில் வரும். எப்படின்னா, முதல்ல கோல்டு நம்ம வாங்குற ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேட்டில் அவங்க கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நகை கடையில் நம்ம போய் இன்றைக்கி வாங்குறோம்னா அவங்க செய்கூலி சேதாரம் மட்டும் தான் நகை கடைக்கு ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு அதுக்கும் மேலே சில ப்ராஃபிட்ஸ் வரும். அதில் ஒன்றாவது முக்கியமான பார்ட் வந்து நம்மளுக்கு அவங்க விற்கிற அந்த கோல்டோட ரேட்டு வைஸ் அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பல்கில் வாங்கும்போது கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் நான் சொல்லலை, ஆனாலும் ஒரு கிராமுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாய் ஆலுகாஸ்க்கு இந்த ஸ்கீமில் அவங்க சப்ளை பண்ண போகிற 89,000 ரிங்கு, அதாவது அந்த 89 கிலோ கோல்டுக்குமே அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து இந்த 100 ரூபாயை கொஞ்சம் டேலி பண்ணும் ஃபஸ்ட்டு, ஆனால் ஃபுல்லாக டேலி பண்ணுமான்னு தெரியல, பட் ஒரு சர்டன் டிகிரிக்கு டேலி பண்ணும். ரெண்டாவது ஐடிஆர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ எல்லா கம்பெனியுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஐடிஆரை ஃபைல் பண்ணும். இந்த ஐடிஆர்ன்றது அவங்க அந்த இயரில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்களோ அதில் அவங்களோட எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜை அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஐடி காட்டணும் ஓகேங்களா. இது காமன் ப்ராசஸ், ஈவன் நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட பண்ணுவாங்க, கம்பெனிஸும் பண்ணணும் ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக அவங்களுக்கு சில நடந்த லாஸஸ், இந்த மாதிரி சில கொடுத்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அவங்க வந்து அதில் டேலி பண்ணி அந்த கவர்மெண்ட் கட்ட வேண்டிய காசில் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வேஸ்டேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு சில லட்சங்கள் வேஸ்டேஜ் வரும். அப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளி அவங்க கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஐடிஆரில் இது ரிட்டர்ன் கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதனாலையுமே அவங்க வந்து அந்த காஸ்ட்டை குறைக்க முடியும் டேரெக்டாக இல்லைனாலும் இன்டேரக்டாக அந்த இயரோட எண்டில் ஐடிஆரில் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அகைன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் சும்மா ஒரு 40 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால் சொல்ல முடியாது. அவங்க அதுக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட், ப்ரூஃபு, இவ்வளோ தங்கம் நான் மொத்தமாக வாங்கினேன், அதில் இவ்வளோ தங்கத்தை நாங்கள் செஞ்சு வெளியே கொடுத்தோம், இவ்வளோ தங்கம் வந்து வேஸ்டேஜாக போச்சுன்ற 100% ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சிருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஐடிஆரை கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம சின்ன அமௌண்ட்டை பற்றி பேசல, பல லட்சங்கள் க்ரோஸ் கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதுக்கெலாம் ரொம்ப ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்மளால் ரிட்டர்ன் கிளைம் பண்ண முடியும். ஸோ கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற பல்க்லேருந்து கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டு, இந்த ஐடிஆர்லேருந்து நம்ம ரிட்டர்ன் கிளைம் பண்ணுற இந்த அமௌண்ட் மூலமாக அந்த 100 ரூபான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்குக்கு ஆகிற அந்த செய்கூலி சேதாரம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியும். பட் அப்படி இருந்தாலுமே ஒரு சர்டன் டிகிரி லாஸ் லைட்டானாச்சும் இருக்கும். சுத்தமாக அவங்க கையிலேருந்து எதுவுமே போடலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கோல்டை பல்காக வாங்கும்போது கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டும் இந்த ஐடிஆர் நம்ம ரிட்டர்ன் கிளைம் பண்ணுறதும் டேரெக்டாக நடக்கிற நம்மளுடைய பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ நம்ம அங்கே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் லைட்டாக. பட் இது இல்லாமல் நிறைய இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ ஜாய் ஆலுகாஸ் இந்த ஒரு ஸ்கீமை பண்ணியிருக்காங்க, ஒரு பைசாவில் பண்ணும்போது மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ அந்த நேம் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். சொல்லப்போனால் பாருங்களேன், நான் என்னை போல் இன்னொரு 100கணக்கான யூடியூபர்ஸ் அவங்கள பற்றி வீடியோஸும் ரீல்ஸும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய ஆர்கானிக் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 20-30 லட்ச ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் வச்சுப்பாங்க வச்சுக்கலாம். அந்த பட்ஜெட் அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஆடை போடுறத விட, ஒரு டிவியோ யூடியூப்ல ஆடை போடுறத விட, இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து வேற லெவல் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது வந்து இன்டெரக்டாக அவங்களுடைய காஸ்ட்டை குறைக்கும். ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை இங்கே அவங்க செலவு பண்ண மாதிரி டேலி பண்ணுவாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட்டோடைய ஆர்டர். ஸோ இப்போ நம்ம சொன்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஆனால் இந்த ஸ்கீம் கவர்மெண்ட்டோட இந்த கோல்டு ரிங் தர ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு மேலே கன்னியூ ஆகிட்டு இருக்கவே போகுது. ஸோ இவங்களுக்கு வந்து இது ஒரு கன்சிஸ்டன்ட் ரெவன்யூவையும் கொண்டு வரும் ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு வந்து வியாபாரம் நடக்குமா இல்லையான்ற ஒரு ஃபியர் எப்பவுமே இருக்கும். ஆனால் ஒரு கவர்மெண்ட் டெண்டரோடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக நம்மளுக்கு அந்த
ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சர் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் கோல்டு ஆர்டர் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வர ஆர்டருக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணி தரதும் பிஸ்னஸ் வைஸ் ஒரு ப்ராஃபிட் தான். 3வது ஒரு விஷயம், இவங்களோட பர்ச்சேஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு மேலே வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 100 கிலோ கோல்டோ இல்லை 200 கிலோ கோல்டோ அவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. இப்போ கரண்ட்டாக வாங்கிட்டு இருக்க ப்ரைஸை விட இன்னும் பெட்டரான ப்ரைஸை அவங்க டீலர்ஸ் கிட்டேருந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பர்ச்சேஸ் பவர் அவங்ககிட்ட அதிகமாகிடுச்சு. கன்சிஸ்டண்ட்டாக நான் வாங்கிட்டே இருக்கேன், அதனால் எங்களுக்கு வந்து இன்னும் கம்மி ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, இப்போ தரதை விட இன்னும் டபுளாக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால இன்னும் பெட்டர் நெகோஷியேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக 100% ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் இவ்வளோ வால்யூம் ஆஃப் கோல்டு எனக்கு தேவைப்படும்னு அவங்க அதை வச்சு டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கலாம் இன்னும் பெட்டராக. ஏன்னா இன்னும் அதிக பிஸ்னஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது கவர்மெண்ட் லோன்ஸ் அண்ட் அதர் சாங்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இவ்வளோ பெரிய ஆர்டர் ரெகுலராக வரதுனால அவங்களோட கேஷ் ஃப்ளோவை அவங்க இன்னும் பெட்டராக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். முன்னாடியே லோன்ஸ் வாங்குறது, கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன்ஸ் வாங்குறது, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் காட்டி அவங்க சில ஸ்கீம்ஸ்லேருந்து அவங்க எலிஜிபிலிட்டி வாங்குறது, லோன்ஸ் வாங்குறதுலாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் இந்த பர்ச்சேஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது, தென் கவர்மெண்ட் லோன்ஸ் எலிஜிபிலிட்டி, அதர் சாங்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அடிஷ்னலாக இன்டெரக்டாக அவங்களுடைய காஸ்ட்டை குறைக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸுக்கு இமீடியட்டாக பார்க்க லாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் லாங் ரனில் இது அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட்டான விஷயமா தான் இருக்கும். ஸோ பேசிக்காக கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் அவங்களோட ஸ்கீமுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. இவங்களுக்கும் ஜாய் ஆலுகாஸ் சைட்லேயுமே வந்து இமீடியட்டான ப்ராஃபிட் வரலனாலுமே லாங் டேர்மில் அவங்களுக்கும் ஒரு வகையான ப்ராஃபிட் இருக்குன்றனால 2 பேருக்குமே இது வின்-வின் தான். இது டெக்னிக்கலி பாசிபிள் தான். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கணும், எல்லா எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியும். இது ஈஸியாக ரெக்கவர் ஆகிடாது. நம்ம கரெக்டாக டிசிப்ளின்டாக உட்காந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண உட்காந்தா கன்ஃபார்மாக நம்மளுக்கு இதை ப்ராஃபிட்டபிளாக எடுத்துகிட்டு போக முடியும் ஜாய் ஆலுகாஸ் சைட்லேருந்து. ஸோ இதுதாங்க இந்த சினாரியோடைய பிரேக் டவுன். நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு இதில் ஒரு ஆப்போசிட் கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கலாம். எதனா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் எதனா ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் மேபி இன்னொரு ஃபாலோஅப் வீடியோ சில கமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்து வந்தால் நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் பிரேக் டவுன், சயின்ஸ் பிரேக் டவுன்ஸ், ஃபினான்ஷியல் பிரேக் டவுன்ஸுக்கெல்லாம் நம்ம ஈஎன்எஸ் சேனலாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.